எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். இந்த தடவை நம்ம எந்த இடத்துக்கும் போல வீடியோ எடுக்கிறதுக்காக, ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே மழை அப்புறம் புயல்னால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல நிறைய இன்னும் மீளாமல் தான் இருக்குது பாதிப்புலேருந்து. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரைடு ஆஃப்டர் புயலுக்கு அப்புறம் ஒரு ரைடு ஈசிஆரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தோம். ஸோ இப்போ நம்ம என்னோடய ஃபேவரட்டான முட்டுக்காடு பிரிட்ஜ் மேலே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த மேகங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. இது பார்க்க அழகாக இருந்தாலும் அது ஒரு இடத்த ஒரு பாதிப்புக்குள்ளாக்குறதுக்காக இவ்வளோ வேகமாக எல்லாம் போயிட்டுருக்காங்க. அது ஒரு இயற்கை, நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு கண்ணு கெட்டுற தூரம் ஃபுல்லாகவே நம்ம தண்ணி நல்லா ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. தண்ணி வரத்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, அதுதான் முட்டுக்காடு போட்டிங்கு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு போட்டு ஒன்று வந்திருக்கு. அது என்னென்ன போய் விசாரித்த போது பார்த்திங்கன்னா அது ஃப்ளோட்டிங் பார்ட்டி ஹால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை, கூடிய சீக்கிரமே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சா உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அந்த பிரிட்ஜோட மறுபக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடம் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடலும் ஆறும் இந்த ஆறும் சேர்கிற இடம் தான் நம்ம பார்க்க போகிறது. அங்கே தான் நம்ம ஃபேமஸான கோவளம் ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்குது. அங்கே இந்த ஈசிஆரில் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் எல்லாமே ஷட் டவுன் தான், க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவுமே ஓப்பன் இல்லை. இந்த தண்ணி எவ்வளோ வேகமாக போகுதுன்னு கொஞ்சம் கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்ல வேகமாகவும் பார்க்கும்போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயமாகவும் இருந்துச்சு நேரில் பார்க்கும்போது. வாங்க இப்போ நம்ம கோவளம் பீச்சுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தா கோவளத்தில் நார்மலாக கோவளம் போகும்போது நம்ம அந்த மீன்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் நம்ம ரொம்ப பாப்புலராக போவாங்க. இந்த இடம் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கே ஒரு சர்ஃப் ஸ்கூலும் ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் ஒன்று. ஸோ அங்கே இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆளும் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாறைகள்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நான் போகும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை ஒன்று பார்த்தோம். அது புயலில் அடிபட்டு செத்துச்சா இல்லை எப்படின்னு தெரியல, ஒரு பெரிய ஆமை அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்லுங்கள்லாம் பாருங்கள், நிறைய கல்லுங்க இப்போ புதுசாக வெளியில் தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இவ்வளோ கல் பார்த்த மாதிரி தெரியல. நிறைய கல் பார்த்திங்கன்னா இந்த புயலுக்கு அப்புறம் நிறைய கல் வெளியில் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நிறைய செவருங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி விழுந்துருந்துச்சு. இந்த கடல் உள்ள வரைக்கும் ஏறி இருந்தது. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். நம்ம கூடிய சீக்கிரமே வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.